வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு கொடுத்து அனுப்புறது பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப சவாலாக இருக்கும். ஏன்னா ரொம்ப யூனிக்காக செய்து கொடுத்தா தான் குழந்தைங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு டேஸ்ட்டும் முக்கியம், கலரும் முக்கியம். கலர் அட்ராக்டிவாக இருந்தால் தான் அந்த லஞ்ச் பாக்ஸை பார்த்த உடனே ஓப்பன் பண்ண உடனே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு அவங்க சாப்பிட்றது அவங்களோட குழந்தைங்களோட இயல்பான ஒரு குணம். அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. எப்படி இப்போ செய்யலாங்கிறத வீடியோ பார்க்க முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க இன்றைக்கி சுவையான லஞ்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாய் லைட்டாக சூடாகட்டும். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் 3 குழந்தைங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு குழந்தைக்கா இருந்தால் அளவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நான் சொல்லியிருப்பேன். குழந்தைங்களுக்கு இந்த நெய் கொடுக்கறதுனால நல்ல மூளை வளர்ச்சி நல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால தான் நான் எப்போவுமே பிள்ளைங்களுக்கு நான் லஞ்சு ரெடி பண்ணுறப்போ 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறது. பெரியவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அது இதுன்னு இருக்கும். ஆனால் குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லா சாப்பாடுமே எல்லா பொருளுமே அவ்வளோ சத்துக்களையும் எடுத்துக்கொள்கிற தன்மை அந்த உடம்புக்கு உண்டு. 2 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணினது, 1 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு மீடியம் சைஸ் அதாவது வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நல்லா ஒரு கப் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை எடுத்துருக்கிறேன். இந்த சாதம் பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா இன்னுமே குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட வறுத்த நிலக்கடலை இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு இருந்ததுன்னா நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்து தான் சாதம் வடிக்கிற பழக்கம். நீங்கள் எப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எப்போவுமே கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் எப்போவுமே ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்குறது வழக்கம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துருக்கிறேன். நல்ல பெரிய கண்ணுள்ள துருவலில் துருவிட்டிங்க அப்படின்னா நல்ல நீளமாக கேரட் அந்த துருவல் பார்க்கவே நல்லாயிருக்கும். அதை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வதக்கி விடும்போது உங்களுக்கு அந்த கேரட்டோட ராஸ்மெல் போயிடும். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஹோம்மேட் கரம் மசாலா இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. கேரட் துருவலும் நல்லா அந்த எண்ணெயிலே வெந்து வரும். பொடியாக நறுக்குனா மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 செகண்ட் அந்த மாதிரி கேரட்டை வதக்கி விட்டுட்டு மல்லித்தலையை சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு மல்லித்தலை சேர்த்த அப்புறம் 1 செகண்ட் இந்த மாதிரி வதக்கினா போதும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட அந்த ராஸ்மெல் போகணும் இல்லையா, அதனால ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி கேரட் நல்லா வெந்திருக்குது. சின்ன எலுமிச்சை துண்டு எடுத்துக்கோங்க. அதோட சாறு ஒரு 4 ட்ராப்ஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சாறு நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ சாப்பாடு வடிச்சிட்டு தட்டில் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதை நம்ம சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். தீயை அதிக ஃப்ளேமில் வைக்காதீங்க. சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த தாளிக்கிற சாதம் அப்படிங்கும்போது நல்லா உதிரியாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும்.
குழைய விடாமல் நீங்கள் குக்கரில் சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா குழைய விடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த கேரட் எல்லாம் சேர்த்து நல்லா சாப்பாட்டோட ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம சாதம் வந்து தாளிக்கும்போது கொஞ்சம் அந்த நம்ம தாளிக்கிற அந்த காய்கறி எதுவாக இருந்தாலும் சரி அதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் மதியம் குழந்தைங்க லஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக லைட்டாக ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு ஜீரணமாகும். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப வறட்சி போய் இருந்துச்சுன்னா சாதம் வந்து அவங்களுக்கு செமிக்காது, தொண்டையிலே நிற்கும். ஏன்னா சில குழந்தைங்க வந்து சாப்பிடும்போது தண்ணி குடிப்பாங்க, சில குழந்தைங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நெஞ்சிலே நின்றுட்டு சீக்கிரம் ஜீரணமாகாது. அதனால் எப்போவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்குற லஞ்ச் ரெசிபீஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சாப்பாடை ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். இந்த சூட்டுலேயே இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த மசாலாலாம் சாப்பாட்டில் அப்சர்வ் ஆகி வரும். 5 நிமிஷம் கழித்து நம்ம சாப்பாடை லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம ஃபில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்ப வேண்டியதாங்க. சுவையான கேரட் சாதம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்க என்ன சொன்னாங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ராக்டிவாகவும் இருக்கும் கலரு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.